இளன் இயக்கத்தில் கவின் நடித்துள்ள ஸ்டார் திரைப்படம் மே 10ஆம் தேதி நேற்று வெளியான நிலையில் படத்தின் ட்ரெய்லரை பார்த்துவிட்டு ரசிகர்கள் பலரும் முதல் நாளில் படத்தை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என தியேட்டருக்கு குவிந்துவிட்டனர். ஆனால் அப்பொழுது கூட முதல் நாளில் பெரிய அளவு வசூல் சாதனையை கவின் படைக்கவில்லை. ஆனால் இந்த ஆண்டு வெளியான மற்ற படங்களுக்கு இது பரவாயில்லை என்கிற ரகத்தில்தான் முதல் நாள் வசூல் உள்ளது. கவின் மற்றும் யுவன் சங்கர் ராஜா இல்லை என்றால் இந்த படம் இந்த அளவுக்கு கூட வசூல் செய்திருக்காது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக உள்ளது. ஆரம்பித்த கதையை விட்டுவிட்டு கடைசி வரை ஆரம்பித்த இடத்திலேயே படத்தை இயக்குனர் இளன் சுற்றி சுற்றி எடுத்தது ரசிகர்களை எந்த அளவுக்கு கவர்மெண்ட் சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. அது மட்டுமில்லாமல் அரண்மனை 4 படத்துக்கு பொதுமக்கள் கொடுத்துள்ள வரவேற்பு அளவுக்கு ஸ்டார் படத்துக்கு கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். சினிமா விரும்பிகள் இந்த படத்தை ஒரு முறை பார்க்கலாம். ஆனால் அவர்களுக்கு படத்தின் 2ஆம் பாதியில் ஏகப்பட்ட தொய்வுகள் இருப்பது எரிச்சலை கொடுத்துள்ளது. பிளாக்பஸ்டர் படமாக கவின் நடித்துள்ள ஸ்டார் திரைப்படம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஓரளவுக்கு சுமாரான படமாகவே வந்துள்ளது. இந்த நிலையில் முதல் நாளில் இந்த படம் தமிழ்நாட்டில் 2 கோடி ரூபாய் வசூலித்து பிற மாநிலங்களில் 75 லட்சம் வசூலிலும் பெற்று மொத்தமாக 2.75 கோடி வசூல் பெற்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கவின் நடிப்பில் வெளியான டாடா படம் அளவுக்கு இந்த படம் வசூல் செய்ய வாய்ப்பில்லை என்றும், அடுத்து நெல்சன் தயாரிப்பில் கவின் நடிக்க உள்ள ஃப்ளடி பெக்கர் திரைப்படம் தான் அவருக்கு கை கொடுக்கும் என்றும் கூறுகின்றனர். இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.